விஜயண்ணா, வணக்கண்ணா. இன்றைக்கி உங்களை எல்லாத்தையும் தளபதி விஜய் தளபதி விஜய்னு ரொம்ப ஆக்கர்ஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தளபதி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, இந்த பேர் உங்களுக்கு எப்படி கிடச்சது அப்படின்னு உங்களோட ரசிகர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களோட பழைய ரசிகர்களுக்கும் தெரியும். ஏன்னா நானும் பழைய ரசிகர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இளைய தளபதின்னு எப்படி வந்துச்சு, அது எப்படி இன்றைக்கி தளபதின்னு மாறுனுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லட்டுமா? ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வரலாறு இருக்குது. உங்களோட ரசிகர்களுக்கு இந்த வரலாறு அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா தளபதி அப்படிங்கிறது வந்து முதல்ல அண்ணா அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. அப்போ வந்து அவர் வந்து பெரியாரோட தளபதி அப்படிங்கிறதுனால அப்படின்னு எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அவரை வந்து புகழ்ந்தாங்க. அதனால் அவர் வந்துட்டார் தளபதி அண்ணா அப்படின்னு சொல்கிறத விட அப்போ வந்து நிறையா அதுக்கு முன்னால், அதாவது அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாலேயா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து தளபதி தளபதி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அப்போ வந்து அவர் அதுக்கப்புறம் அந்த பெரியாருக்கு அப்புறம் இந்த திராவிட கொள்கையை, திமுக கொள்கையை ரொம்ப ஆக்ரோஷமாக கொண்டு போய் நிறைய இடத்துல சேர்த்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் அவரை வந்து கட்சியில் இருக்கவங்க அனைவரும் ரொம்ப விரும்பி தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு இளைய தளபதி அப்படின்னு அவரை தளபதியாகவும் உங்களை இளைய தளபதி அப்படின்னும் கொண்டாடினாங்க. அந்த இளைய தளபதி தான் இப்போ நீங்கள் தளபதியாக மாறி இருக்கீங்க. வரலாறு ஒரு வேளை இதனால தான் உங்கள் ரசிகர்களுக்கு கசக்குதுன்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த தளபதிக்கு மரியாதை கொடுக்குறேன்னு நான் வேண்டிக்கிறேங்க. வணக்கண்ணா.